ஹாலிவுட் ஹாரர் திரைப்படமான லீ க்ரோலிக் தி மம்மி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜேர்னலிஸ்டோட பொண்ணு எங்கே எகிப்துக்கு ஒரு சுற்றுலாக்க மாதிரி போகிறாங்க. அதாவது ஜேர்னலிஸ்ட் ஒர்க் அவர் போகிறாரு. அந்த இடத்துல அவங்களோட பசங்களையும் வச்சிருக்காரு. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்டி அவனோட தோட்டத்தில் விளாண்டுருக்கா. அந்த ஒரு தனத்தில் ஒரு லேடி பார்த்தீங்கன்னா சாக்லேட் கொடுத்து மயக்கி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு தொலைஞ்சு போனவ தான் 8 வருஷம் கழித்து அவள் கிடைக்கிறா. அது கூட எப்படின்னா ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகி அதை உடஞ்சி சுக்கு நூறாகி அதுலேருந்து ஒரு சவப்பெட்டி இருக்குது. அந்த சவப்பெட்டியில் தான் அந்த பொண்ணு கிடைக்கிறா. ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கிடைச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணோட தோள்கள் எல்லாமே ஒரு மாதிரி அமானுஷ்யமாகவே இருக்குது. அவள் அவளோட நடையே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காது. அவள் லிட்ரலி ஒரு பேய் மாதிரி பிரதிபலிப்பா. ஸோ அவளை எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தானா இல்லையா, அவன் ஏன் இப்படி போகணும், இதுக்கான பின்னணி என்னதான் கதையாக அமையுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா இந்த படம் எடுத்துக்கிட்ட அந்த கண்டென்ட் இது இந்த மம்மி ஃப்ரான்ச்சைஸோட முக்கியமான ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது செப்பரேட் தான். பட் அந்த மம்மியோட சில விஷயங்களை இதில் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கான பேக் ஸ்டோரி சொல்லப்பட்ட விதமாக இருக்கட்டும், எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அந்த பேக் ஸ்டோரி அதுக்கான ஸ்க்ரீன் பிளே எழுதப்பட்ட விதமாக இருக்கட்டும் அண்ட் நரேஷனாக இருக்கட்டும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஸ்டோரியில் விவரமாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே ஒரு சில இடங்களில் ஸ்கேரி ஜம்ப்ஸ் ஒர்க் கூட இருக்குது. பொதுவாக பேய் படங்கள் நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னா ஹாரர். இந்த படத்தில் ஹாரர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாரர் இருக்குது. ஆனால் ரொம்ப எதிர்பார்த்து போக வேணா, ஹாரர் இருக்குது, ஒரு மினிமலாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு இந்த ஹாரரை தாண்டி இந்த படத்தில் இன்வெஸ்டிகேஷன் பார்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதாவது இந்த பொண்ணு ஏன் 8 வருஷம் கழிச்சு கிடைக்கணும், இதுக்கான பின்னணி என்ன, எதுக்குனால இப்படி அமானுஷ்யமாக வத்துறா அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேட் பார்ட் ஒன்று இருக்கும். அது கொண்டு போன விதம் நல்லா இருந்தது. அது நல்லாவே ஸ்க்ரீன் பிளே வீடியோவில் கொண்டு வந்தால் தான் சொல்லியாகணும். அண்ட் டெக்னிக்கல் சைடாக ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா படத்தில் காலையில் டைமே இருட்டாக காட்டியிருப்பாங்க. ஸோ படத்தில் ரைட் எல்லாம் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருந்தது. அந்த ஷேடெலாம் சூப்பராகவே கொண்டு போயிருந்தா தான் சொல்லியாகணும். அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒர்க்லாம் பிரில்லியன்ட் பிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கு கேரக்டரைசேஷனாக பண்ணால் ஒரு பெரிய நகம் இருக்கும். அந்த நகத்தை வெட்டும்போது கால் சதையோட பிச்சுக்கிட்டு வர மாதிரி அந்த சீன் காட்டுவாங்க. அதெல்லாம் சூப்பராக ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபுல் உடம்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேக்கப் பண்ணி வச்சிருப்பாங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேக் ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க தான் சொல்லி ஆகணும். ஸோ மேக்கப் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். அண்ட் மியூசிக்கும் சரி இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுவும் இந்த ஹாரர் எலிமெண்ட் ஏற்ற மாதிரி சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க தான் சொல்லி ஆகணும். அண்ட் படமானது 2 hours டியூரேஷன். ஸோ இந்த 2 hours ஆனது எனக்கு நல்ல நரேஷன் கொண்டு போயிருந்தாங்க. அதனால் எனக்கு பார்க்கும்படியான படமாக அமைஞ்சது. அது நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்பவே பர்ஃபெக்டாக அந்த ரோலுக்கு புரிஞ்சிருந்தாங்க. ரொம்ப மினிமலான கேரக்டர்ஸ் தான். ஆனால் எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருந்தாங்க தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தினுடைய அந்த ஸ்கேர் ஜம்ப் மூமெண்ட்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் வர சீனே நல்ல ஒரு சீன். அந்த சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஈவில் டெட் ரைஸ் அப்படின்ற படத்தை இயக்கினார். ஸோ அதனால் இந்த படம் பார்க்கறதுக்கான ஒரு உந்துகோலாக அமைஞ்சது. பட் அந்த மாதிரியான அளவுக்கு, அதாவது ஈவில் டெட் ரைஸ் அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இது கொஞ்சம் ஹாரராக ஹேரரும் சரி கோரும் சரி ரெண்டுமே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பாராட்டி ஆகணும். அதை போத்தே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு கண்டென்ட்டாக வச்சிருந்தாங்க தான் சொல்லி ஆகணும். அது நல்லாவே திரைக்கதை வடிவில் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் வர ஹாரர் எலமெண்ட் சூப்பராக இருக்கு. அடுத்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அடியில் ஓடி ஓடி லாண்டிருப்பா. அப்புறம் அவங்களோட தம்பி தங்கச்சி அவளை மாற்றுறதா இருக்கட்டும், அவள் தங்கச்சி வேற ஒரு ரூபத்தில் மாறுறதா இருக்கட்டும், என் பாட்டி வேற ஒரு ரூபத்தில் நிற்கிறதா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸில் 20 நிமிஷம் கொண்டு போன விதமாக இருக்கட்டும், நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த படத்தில் என்ன பெட்டர்மெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு இந்த ஸ்லோ அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். ஏன்னா இந்த படத்தோட நரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவான நரேஷன். முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்லோ நரேஷன் இந்த படத்துக்கு தேவைன்ற மாதிரி தான் இருந்தது. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்றது தான் என் கொஸ்டின். அதே மாதிரி ரொம்ப ஹாரர் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹாரர் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப மினிமலாக இருக்குது. இன்வெஸ்டிகேட் பார்ட் தான் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லி வாங்கணும். அண்ட் இந்த படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரியலி தமிழ் டப்பிங் டீமை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணலாம். சூப்பர் ஒர்க் அவுட். அதை நான் பாராட்ட விரும்புகிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்து தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட, முக்கியமாக நீங்கள் 18+ மேலே இருந்தால் மட்டும் இந்த படத்தை பாருங்கள்.